சபாவுக்கு வழங்க வேண்டிய 40% வருவாய் கோரிக்கை குறித்து தனது முடிவை மத்திய அரசு நாளை செவ்வாய்க்கிழமை சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் இறுதி செய்யும் என்று பிரதமரும் நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்தார். சட்ட மற்றும் நடைமுறை சிக்கல்களை பிரதமர் சுட்டிக்காட்டியதுடன் மேல்முறையீடு செய்வது அல்லது தொடர்வது குறித்து முடிவெடுப்பதற்கு முன் ஏஜிசியின் ஆலோசனையை அரசு முதலில் கருத்தில் கொள்ளும் என்றும் கூறினார். சபாவுக்கான மத்திய அரசின் ஒதுக்கீடுகள் ஆண்டுக்கு 17 பில்லியன் ரிங்கிட்டாகவும் சிறப்பு மானியமாக 600 மில்லியன் ரிங்கிட்டாகவும் கணிசமாக அதிகரித்துள்ளதாக அவர் வலியுறுத்தினார். இருப்பினும் சரியான சதவீதத்திற்கான எந்தவொரு பேச்சுவார்த்தையும் வரவிருக்கும் தேர்தலுக்கு பிறகு புதிய மாநில அரசு அமைந்த பின்னரே தொடரும் என்று அன்வார் கூறினார். சபாவின் மேம்பாட்டிற்கான தனது நிர்வாகத்தின் உறுதிப்பாட்டை அன்வார் பாதுகாத்து பேசினார். மேலும் புதிய தலைமைக்கு காத்திருக்கும் வேளையில் நியாயமான ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.